ஆனா ஒண்ணு இந்த நாட்டு தளபதியின் செஞ்சு நெஞ்சில கால வச்சுவேன். நான் இன்னும் வச்சிருப்பான். மறப்போம் மன்னிப்போம் என்ற தமிழர் மண்பாட்டில் பிரதமர் சொல்லி தூக்கிறான். முப்படை தளபதி சொல்லி தூக்கிறான். அதித்தவனை மறந்து விடுகிறேன். பிறகு பார்த்துக் கொள்கிறேன். என் மனக்கவலை பார்க்க வேண்டும் என்றால் சரகடிக்கலாமா? வேற என்ன இல்லை, என் மனக்கவலை பார்க்க வேண்டும் என்றால் என் நண்பர்கள் கேட்காதலே சாருமதியை சந்திக்க போ வந்த மானங்கட்டு போய் ஆனா வருவாங்க. சரி பரவாயில்ல இருக்கா சார பாப்போம். சாருமதி என்னதான் சாரு சாரு சாருமதின்னு சொல்லுவாங்க. என்னதான் அந்த ஆசு குடும்பத்தில் பெண்ணா பிறந்து 10 பேருக்கு உடம்பு காட்டினாலும் மனசார ஒருவர் இருக்கிறார். என் அந்தரங்க காதலன் ஆள வந்தார். ஐயோ எப்படியா வெளியே வந்தா ஆவலமா இருபா போன இடம் வந்த இடம் போய் ஒரு வாரம் ஆச்சு. எப்படியாவா எப்பத்தான் வருவான்னு தெரியல. கம்யூனிட்டி வந்து அடிக்கிறாமா உள்ள அடிக்கிறான் கேக்குறான் கத்துக்குறான் குடிக்காம போய் கேக்குறான் தூமாடி சாவாண்டா. என்னது புரியல. அவன் அடிக்கிறான் நீ கூட அடிக்கிறான். ஈரமான குத்துட்டு கேக்குறான் குத்துமா வாய் மூடி போன அவன் கேக்குறான் தூமாடி சாவுடா.
அப்படிலாம் இருக்க கூடாது. வெறியன்னு சொல்லுமா என்ன குத்தலாம் தூமாடி கட்டலாம் அவன் கடவாங்க நல்லா இருக்கும். ஏன்டா நாளைக்கு யாருக்கிட்ட போய் வாங்குத? வாங்கிடுவேன். அவனை தூக்குதான். உங்ககிட்ட வாங்கிடுவேன் விடு. கடமுத்த கேக்குறேன். நான் என்னன்றேன், ஒரு கடை வாங்கிட்டியா? ஆமா. அவ கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்து நான் கொடுக்கணும் என்கிட்ட இல்ல. இல்லாதவன் எதுக்கு வாங்குற? இல்லு சொத்த வாங்கணும். இந்த நாயை வாங்க போறேன். கண்டெல்லாம் லூசா எல்லாமே இல்லு சொத்த வாங்கணும். இந்த அவையா வாங்க போறான். அவனுக்கு அறிவு இல்ல. என்னடா இவன் இல்லு சொத்துக்காரன் மறுபடியும் எப்படி கத்துவான்? வீட்டுக்கு சொல்லுவான். எவனை சம்பாதிப்பா தெரியாத. பாண்டி அதுக்கு தான் பாண்டி குத்துமாடா பாண்டி. பாண்டி எப்படி சூராட்டி பாவி அட பாவி. ஏய் எங்க அம்மா தள்ளிட்டாடா தள்ளிட்டாடா. அவனை கல்லா வந்து எங்க அம்மா நல்லா வந்தாங்களா வரி குத்துற மாதிரி ஐயோ தள்ளிட்டாடா பாவி தள்ளிட்டாடா கப்பால தள்ளிட்டாடா. ஐயோ என் தெய்வத்தை தள்ளிட்டாடா. கால் ஊட்டி உங்கால சொல்லியே சாரிமா சாரி விடு. அதான் என்னடா அது ஒன்னு ஆகல. பாவம் பாக்குறியா? என்னடா நோய கால் மேல கை வைக்கிறேன். கை குடுறா சொல்லு கடன் வாங்கிட்டிய தேவையில்லாத சண்டை போடாது. நான் தேவையில்ல சண்டை போடுறேன். என்னடா போடா போடா எங்க மாவுக்கு வாங்கி போனா போடா டே பத்து வாரம் அவரை சமாளிப்பேன். பார்க்கலாம்டா நீ நானு எங்க அம்மா நின்ன பெரிய என்னடா வேலை பாக்குறேன்? நிர்ணயத்துல 10 பேர் பாப்பா புரியல. நீ பெரிய ஆடமா அதுக்கு சொன்னமா நானு மகாலா என்ன வரும்போது மகாலட்சுமி மாதிரி வந்து மீன் மார்க்கெட்ல வேலை செய்யறாங்க பாருமா. சூப்பர்மா ஜம்முமா நேரா நாடு இது நாடா இது என்னடா ஒரு கடை வாங்கிட்டியா? என்னால கட்ட முடியலன்றியா? எங்கன்னா வேலைக்கு போ. நான் பேச்சு பார்த்தா அவங்ககிட்ட கடை வாங்கிட்டா நான் வேலைக்கு போகணுமா? இதுக்கு எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு என்ன பெற்று வச்சுக்கிறாங்க அவங்ககிட்ட கடை வாங்கிட்டாங்க. அவங்ககிட்ட கடை வாங்கிட்டா நான் நான் கேக்குறேன் இப்படி இருக்கிறீங்களா? இருக்கிறேன். என் வீட்டான 100 பேர் வரான். 100 பேரா? என் தெருவே என்ன பார்த்து அதிர்ந்து. 100 பேர் யாரு? எல்லாம் எனக்கு கடன் ஊத்தும். எனக்கு உடம்பு சரியா ஒருத்த ஆட்டோல இது போய் ஊசி போட்டு வந்து விட்டு போறான். ஒருத்த ஆப்பிள் வாங்கி வந்தான், ஒருத்த திராட்சை வாங்கி வந்தான். என்ன சாப்பிட முடியல. ஏன் இதெல்லாம் செய்யறாங்க? நான் செத்துட்டா துட்டு காட்ட மாட்டேன்ல, அதனால எனக்கு உயிரோடு வச்சுங்கிறானுங்க. ஆனா அவனுக்கு இன்னும் தெரியாது நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன். வேற ராஜா நாங்களாம் துரியோதன மாரி இப்படிதான் அப்படி கிடையாது. ஏய் மூடுறா. என்ன பார்த்து கிடக்குற? ஐயாலா என்ன நானு ஐயா நானு பெருமை அதுல முக்கி கிடக்குறேன். ஒன்னா நம்பர்ல இருக்கிறாங்க இல்ல வாய் பாத்துட்டேங்கம்மா வாயா உள்ள விட்டு மாதிரி மீன் குடிச்சிட்டு அடங்கலடி என்ன சொல்றேன்? ஒரு அடக்கமா தான் பேசு. எங்க மகளிருக்கு மீட்டிங் நடத்துகிறாங்க. என்ன அங்க முன்னாடியா அடங்கலடி ரோதனடி கடை வாங்கினால வாங்கினடி அம்மா. ஐயா ஐயா கேட்டுங்கறாமா கேட்டு என்ன பாய்க்கு என்ன பாய்க்கு 100 பேர் வரான்ற. ஆமா நான் என்னன்றேன் சொல்லு. ஒரு கடனை வாங்கிட்டேன் நான் கட்ட முடியலன்ற. இல்ல கேட்டா வேலைக்கு போக மாட்டேன் சொல்லு. என்ன அப்ப கேக்குற பணத்தை கொடுத்துட்டு போ. யாரு இந்த நான் கொடுப்போம்
என்ன கோயில் ஏண்டா அவன் எவ்வளவு ஒரு முறை இருக்குதுமா. என்ன முறை? ஒரு முறை இருக்குது, கேட்கற முறை இருக்குது. என்ன முறை? குத்துட்டுமா இஷ்டத்துக்கு கேட்க கூடாது. துட்டு கட்டையில கேஸ் போடுவோம்னாக்கா இதெல்லாம் என்ன கேள்வி? என்ன முறையா எப்படி கேட்கணும்? கேட்கணும். இப்ப நீ என்கிட்ட துட்டு வாங்கிட்ட, சரி, நான் கேட்க வரேன். எப்படி கேட்க தெரியுமா? எப்படி கேட்கணும்? சார் துட்டு குத்துனேன் சார். எந்த துட்டு? அந்த துட்டு நான் குத்துனேன் சார். குத்தீங்கன்னா கொஞ்சம் வச்சாருங்க சார். எப்படி அப்படின்னு கேட்டா இருந்தா கூட போறேன், இல்லைன்னா இல்ல போறேன். அவர் வந்தோடனே துட்டு கட்டையில கேஸ் போடுறா போடு. நான் ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ண, நீ ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ண. ஏன் செலவு பண்றது? 10,000. அந்த 10,000 அவங்கிட்ட கடை அடி. அந்த 10,000 அவன் வீட்டு போட்டு எல்லாமே கிடையாது. என்னடி இதெல்லாம் கொடுமை? சமானம் அவனுக்கு ஒரு நாள் ஆண்டவன் எதுக்கு படைக்கிறான்? இருக்கிறவன் இல்லாதவன் ஏன் ஆண்டவன் படைக்கிறான்? அந்த ஆண்டவன் அறிவு கிடையாது, எல்லாரும் இருக்கிறவன் படைக்க தெரியாது. ஏன்னா அவங்ககிட்ட சத்துக்கிட்டு படைக்க மாட்டானா? ஏன் போல படைக்கிறான்? சொந்த அப்பதான் ஒட்டும். இருக்கிறவன் இல்லாதவன் கொடுக்குறான், சொந்தம் ஒட்டும். குத்துட்டுக்காக ஆடா. வேணாண்டா, நீ ரொம்ப பேசுற. வேணாம் கம்மல, அப்புறம் வச்சு செய்வேன். வெக்காதுவே செய்வேன். இல்ல வேணாம் சாமி. ஒரு கடை வாங்கிட்டியா? அடுத்தவனுக்கு பைப் இல்ல, படிச்சவனுக்கு பைப். யாருக்கா? ஆமா, நான் ஒண்ணு சொல்லிட்டேன். கடவுளுக்காச்சு பைப் சொல்லிட்டேன். என்ன சொல்றேன்? கடன் கொடுக்குறான் பாரு, அவெல்லாம் மனுஷன். ஓகே, கடன் வாங்குறான் பாரு, அவன் கடவுள். அது எப்படி கடவுள்? இது அண்ணா ஊர்ல திருவிழா பண்றாங்க. அந்த கடவுள் வந்து ஒரு 5 லட்சம் ஊத்தி திருவிழா பண்ணுங்கடா சொல்லிட்டேன். இல்ல, இவ்வளவு வீட்டு வச்சு பண்ணி திருவிழா பண்றாங்க. கண்டிப்பா. அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள். நானும் துட்டு இல்லாத போடுங்க, கேட்காதீங்க. நான் கடவுள். ஆமா ஆமா, அதான் நல்லா கதா நாயம் ஒழுகுதா சாயம். பழமா இருமா சொன்ன பாரு, நல்லா கதா நாயம் ஒழுகுதா. அப்படிலாம் இருக்க கூடாது. நான் என்ன சொல்றேன், கடவுளுக்காக திருவிழா பண்றாங்க, எல்லாம் பணம் கொடுத்து எல்லாம் கடவுள் நாயம் கொடுக்க போறேன். சொல்லு சொல்லு. இப்ப நான் அதுக்காக சொல்ல. என்னடா குறுக்கு நானும் குறுக்கு வந்த சைடுல தான், நானும் குறுக்கு வந்தேன். அவனை பேர் நீ பார்த்தா நான் அதுக்காக சொல்ல. கடவுள் வந்து பணம் கொடுக்கல, அதனால திருவிழா பண்ணணும் கடவுள் சொல்ல. எல்லா ஆண்களும் பெண்களும் ஒரு பிரார்த்தனை இருக்கு. அதனால கடவுளுக்காக திருவிழா ஒரு எடுத்துக்காட்டு. தம்பி போடு. யாரு வச்சாலும் தம்முன்னு நீ வச்சா மட்டும் தலை தூக்கிட்டு பெட்ஷீட் போட்டு படுக்க வச்சுக்க. அவன் யாருக்கும் தெரிய மாட்டான். என் தம்பி அவனாலும் தூங்க முடியாது. என் தம்பியே ஏந்துனாதான் இல்லையாமே. அவனை நான் 10 ரூபா படுக்க போட்டு வச்சுக்கிறேன். அவன் பத்தி ஏந்து வர மாட்டான். என் தம்பி தான் மோசமான பையன். தப்பா கூட்டணும். அப்போ அவெல்லாம் போற மாட்டான், அவனுக்கு தெரியும். அப்படியே தம்பி ஏன்னு வந்தாலும் பரதநாட்டியம் ஆடுவாங்க. அங்க ஆடுவானா? ஆடுவான். நான் அப்படிலாம் வேண்டாம்டா. எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம். மீனிங் புரியல. கேட்கணும். என்ன கேட்டா 1 மணி நேரம் ஆகும். கேட்கறதுக்கு 1 மணி நேரம். அப்போ என்னடா ஓடி போற? நான் என்ன சொல்றேன், அதுக்காண்டி பேசல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நான் இருக்கிற எண்ணெய் வச்சுக்கேன். இவ்வளோ யோகா எனக்கு அடிக்கணும். புறம்போக்கே எண்ணெய் வச்சு ஒரு உதாரணம். இப்ப நான் இருக்கிறேன், என் காதல் இருக்கிறாரு, இன்னும் கல்யாணமே நடக்கல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை பிறக்கணும் கடவுள். நான் தாரம் குழந்தை வேட்டிக்கா. அது பேசாத கடவுள், நான் பேசுற கடவுள். அது நடக்காத கடவுள், நான் நடக்கிற கடவுள். அது வந்து கொடுத்து லேட் ஆகும், நான் உடனே தருவேன். நான் நித்யானந்த சாமியார் மாரி. யாரு? நித்யானந்த சாமியார் மாரி. நான் யார் தெரியுமா? யாரு? ரஞ்சிதா மாதிரி. இவன் வெறி கொண்டு திரியிறாண்டி இவன். ரோதனை. என்னடி இது? குசு குசு உள்ள தள்ளி விட்டுனா பேசுறது மேலதான் அது இல்லடா.
அவன் என்ன குறுக்க அவன் பாக்கட கீழ மாதிரி கட்டி கிடக்குறான் அப்படியே. அவன் பேசுறதுக்கு உள்ள கூட போக மாட்டேன். கடை வாங்கினல. ஆமா. எவ்வளவு தான் வாங்கினேன்? உண்மையே சொல்றாங்க, துட்டாவே கடை வாங்கலாம். வேற என்ன? என் பெரிய பொண்ணு கல்யாணத்து வச்சாங்க. என் பெரிய மோட்டர் பாய் வாங்கி தரணும். 1 லட்சம் ரூபாய் அவங்ககிட்ட இருக்குது. ஏடிஎம்ல போனா வெறும் 2000 ரூபாய் வருது. அந்த 2000 ரூபாய் வச்சு வண்டி வாங்க முடியுமா? முடியாது. அந்த நேரத்தை தான் கடன் கொடுத்த கம்பெனி விளம்பரம் பண்ணிருந்தாங்க. 2 வீலர் விளம்பரம் வாங்க, புது கம்பெனி தந்து வச்சுக்கிறேன் வாங்க, 2000 ரூபாய் கட்டுங்க, வண்டி எடுத்து முடியும். அப்புறம் மாசமானா கட்டுக்கணும். நானும் 2000 ரூபாய் கொடுத்த வண்டி எடுத்துக்கணும். பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அதுவும் போய் முழுவா மாறி போச்சு. அதுவும் குழந்தை வந்துச்சு. இது வரைக்கும் 12 மாசம் ஆச்சு. நான் ஒரு டியூ கூட கட்டுனது இல்ல. அவன் மாசமான பணத்தை கட்ட சொன்னால சொல்லிட்டு போட்டான், மாசமானா கட்டுன்னு. இது வரைக்கும் இன்னும் என் பொண்டாட்டி மாசமாகல. அதுக்கு நான் பக்கத்துக்கு பொண்டாட்டி மாசமானா நான் கட்ட முடியுமா? இல்ல நீ மாசமானா நான் கட்ட முடியுமா? இல்ல எப்படி கூடுதா மத்த ஏதம் போவான். என்ன படிக்கிறீங்க? கம்யூனிகேஷன். மாசம் மாதந்தோறும் முதல் தேதி வந்தவனே பணத்தை கட்டுங்க. ஒன்னாம் தேதி ஆனா மண்டியில 1ஆம் தேதி கட்டினா கட்டிக்கிறேன். ஜெயில கலக்கிறேன் பிரியா. மாசமான கட்டு மாசமான கட்ட போட கோயா அனுப்புற மாசமாயிட்டு. ஐயோ ஆயாப ஒரு வருஷம் 8 மாசம் 12 மாசம் ஒரு மாசம் கூட அவன் கோயால தள்ளிமா. இல்ல நான் கேக்குறேன், நீ ஆம்பளை தானே? சிங்கா இப்ப நஞ்சாவோட 2 சாவு ஓட்டு மாமா கலகா ஓலி சொன்னா அப்படி மாமா இரு போடாத அடி. ஏன் நான் ஒன்னு பார்த்து அடியா சொல்றதுக்கு கேளுமா அடிமா ப்ளீஸ். வச்சா என் தம்பிக்கு நான் சொல்லிக்கிறேன். ஓ அதுக்குதான் உன்னை அடி சொன்னேன். நீ அடி சொல்லி என் பொண்டாட்டி மாதிரியே இருக்கிறீங்க. சத்தியமா என் பொண்டாட்டி மாதிரியே இருக்கிறீங்க. வேணாம் மரியாதை. ஐயோ நீ கையா சொல்லி என் கூத்தியார் மாரி இருக்கிறீங்க. ஐயோ தள்ளியா சொல்லி என் கொய்ஞ்சா மாரியே இருக்கிறேன். அந்த பெருமன் நான் தூங்கினா அப்படி பார்த்துக்கிறானே. ஐயோ குனி சொல்லி என் மாமியார் மாரி விட்டேன். அதான் பகுத்துட்டு போண்டாட்டி போயிருக்கிறேன். அந்த பெருமன் நான் தூங்கினாங்க. அங்க கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறான். சூப்பராக பின் பண்ணவே இல்லடா நான். பின்ன நான் எங்கிட்ட பண்ணிட்டேன். என்னடா இது யாரு ஒருத்து தூக்கிறியா? பின்ன துட்டு குத்துட்டு அவங்க தேடி காட்டுப்பாங்க. அதாவது இலவசமா ஆட்சி விடுவான். இப்போ உனக்கு குத்துட்டு யாரா வந்தாங்கன்னா நான் எடுத்து கொடுப்பேன். ஐயோ ஆனா நீ குத்த மாட்டேன். நான் குத்துனா தாங்க மாட்டேன். சொல்றேன் இல்ல நான் அப்படியே குத்துடுவேன். ஏண்டா டேட் ஆபரு தேவடியா நல்லா தாங்க போய் டாபர் செல்லமா டாபர் என்ன மீனிங்? எப்படியா வாங்க எக்கால கட்டாங்க சொல்லி சரி போலாம். அது சிரிக்கலாம். ஓகே அது என்ன மட்டும் கூட பூவா கொடுத்துருக்கு. அப்படியே பாத்துக்கமா நீ அப்படியே தூக்கி காலையே அறியாத போட்டு பட்டுக்காமா. டாபர்ன்றது அது ஒரு செல்லமான பேரு. என்ன செல்லமா? என்ன மீனிங்? டாபர் மீன் கூட்டி கொடுக்கறவன் யார கூட்டி கொடுப்பான்? பிராஸ்டூட். இந்த மேல பறக்குறாங்க அவங்க. அது பேராஷூட். அப்ப இதே பிராஸ்டூட்னா தேவடியா. அப்ப நீ தேவடியானா நான் டாபர் கண்ணு சரியா போய் சத்தாடு விடு. என்ன பண்ணு அவருக்கு சொன்னோன்னு கூப்பிடுறாரு. உன்னை கேப் தப்பா நினைப்ப. என்ன இல்ல தப்பா நினைப்ப. இல்ல நீ ஜிம்முக்கு முப்பையா எக்ஸசைஸ் பண்றியா? அதனால மேரிக்கிறமா அதனால மேரிக்கிறமா. நானும் தான் எக்ஸசைஸ் பண்றேன். அண்ணாடி ஜிம்முக்கு போறேன் வரமாட்டேன். திட்டு ஓட்டிதான் சொல்லிட்டா. நான் சொல்றத மட்டும் செய். நல்லா வரும். நான் 2 ஊசி வாங்கி தரேன், போட்டுக்கோ. ஊசி? ஆமா. ஊசி மேல எந்த பசுவா வேலை வேலைக்கு மாத்திரை போடணும். ஆமா. இது எப்படி வந்துன்னா ஒருத்தர் கேட்டா சொல்லுவார். யாரு? காளியப்பா. அது எப்படி வந்து
சரி விடு விடு தேவையில்லாத பேசாத. ஆமா என்னத்துக்கு வந்தேன்? அதுக்குதான். ஐயோ ஆசாரம் கட்ட நாயே அதுலயும் வச்ச வாயே. அதுல ஐயோ ஏமா தப்பா நினைக்கிற உன் நல்ல நேரம் என் தம்பி தூங்கி நிற்கிறான் ஏதோ என்ன வச்சுக்க அவனைதான் தப்பா குத்துதான். யார் தாண்டா அந்த தம்பி? அவனை பார்க்க முடியாது. அவனை பார்த்தீங்கன்னா தூக்கி முத்து முத்துருவோம். என்னோட சோப்பா ஆளு. சரி சரி நீ ஏதோ தப்பா என்ன சொல்றியோ? ஓ ஆமா என் தம்பி ஆமா தப்பா ஓ அவன் இல்லைன்னா எதுவுமே நானே இல்லைம்மா. சரி இங்க வாங்க ஒரு முக்கியமான சொல்லுமா யார்கிட்டயும் சொல்லாத. ஆமா என்னடா என்னடா என்ன இதோட 48 பேர் வந்தாங்க. அப்படியே 48 பேரா? ஆமா இப்ப எதுக்கு வந்த? இன்னொருத்தர் வராரு. யாரு? ஆளு லவரு. லவரு ஆள வந்தான். அவர் 49. ஆமா ஐயோ தின்னா தாலி. ஐயோ தேவன் போட்டான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆ சேட்டு கடைக்கு போனேன். சேட்டு கடைக்காரன் போட்டானா? அது நேரம் ராசி தெரியவன் அவனை பார்க்கறவன் போடுறான். நேரம் ராசின்னு தெரியல. எங்க இருக்காரு? இந்த வராரு வராரு. அவன் ஒன்று தூக்கணும் அவன் நினைச்சிங்க 48 பேர் தூக்கிட்டான். 49 ஆகுது. அவருக்கு கணக்கு தெரியாது. ஒரு மணி நேரம் தூக்கி வச்சிருந்தாங்க. ஒரு மணி நேரம் கட்டி பிடிச்சுவாங்க. தனிமையில் புலம்பிக் கொண்டிருக்கிறாயே என்னடா இது? ஐயா மொட்டாட்டி தாலி. அதையா நீ போடுகிற? சேட்டுக்களை வச்சு சொன்னாங்க. சேட்டு கடைக்காரன் தெரியாது. அம்மாவுக்கு நல்லா தெரியும். போன வாரம் கூட ஒரு வாரம் சேட்டுக்கல்ல தான் தங்கினாங்க. சேட்டு கடைக்கார வீட்டுக்கு எடுத்து போய் விட்டதே கூட்டி வைக்கிற வேலை கூட பாருங்க. அதுக்கல்ல என் அந்தரங்க காதலை சாருமதி ஒரு ஒட்டியான வேண்டும் என்று என்னோட கேட்டான். ஓ அதற்கு சேட்டு கடைக்காரனிடத்திலிருந்து சென்று உரைத்து அதற்கு அவன் அடையாளம் வேண்டும் என்று என்னோட உரைத்தான். ஓ ஓ அதற்காக சாருமதி அவன் வீட்டில் விட்டு அதான் சேட்டுக்காரன் அம்மாவை வச்சு ராவி ராவி செஞ்சிருந்தானா? செய்வானே அம்மாவை திருப்பி திருப்பி செஞ்சிருந்தானா? ஒரு நகை செய்ய சூப்பர்றேன். தாகமா இருக்கிறது நீர் எல்லாரும் ஒரு கதை சொல்றடா. சரி பரவாயில்ல விடு கூப்பிடு. சாருமதி ஆமா மின்னலு சாருமதி என்னங்க ராஜா குட்டி என்னடா நான் திருப்பதி போனதில்லை. சரி திருத்தணி போனதில்லை. சரி திருவண்ணாமலை கூட போனதில்லை. ஏன் அந்த மலையெல்லாம் பார்த்தா தலை சுற்று. இப்ப எந்த மலையை பார்த்தா? நான் மலையை பார்க்கல ஒரு குன்றி பார்த்து. சபையில் எதை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாமல் குன்றை பார்த்தேன் மலையை பார்த்தேன். என்னடா என்ன என்ன ஏன் கண்களுகிறான்? அவன் தொப்புல விரல விட்டு விட்டான். அவனோட பப்பர பேர காட்டா வரல விடாத பிள்ளாடி. அது என் தப்பு இல்ல. என்னடி எங்க ஆயா ஒயிர் வச்சுச்சுன்னா என் விரல பிடிச்சி தொப்புல வச்சுக்குவோம். பேச்சு நின்று போச்சுன்னா எடுத்துரும். அதே ஞாபகத்தில் வச்சுட்டேன். நோயாளம் என் அந்தரங்க காதலையும் ஒண்ணா தொப்புல ஒண்ணு மாதிரி தான் இருக்குது. சரி அடுப்பு தலைவா நான் எதுக்கு நின்னுங்க தெரியுமா? நம்ம எங்க போயிங்க போர் போருக்கு எல்லாம் தயாரா இருக்கிறான். எதிரி படம் ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்து வந்திருப்பான். ஒவ்வொருத்தரும் 10 பேர் தூக்கி போட்டு அடிப்பான். அதான் போர். அப்பதான் ஜெயிக்க நாடு. அதே போல நம்மள 10 பேர் தூக்கி போட்டு அடிக்கணும். ஆனா நீ வந்துக்கிற இடம் எங்க தெரியுமா? எனர்ஜி வேஸ்ட் பண்றியா? நீ எனர்ஜி ஃபுல்லா இங்க ஊத்திட்டு அங்க வந்து சண்டைக்கு வந்து வாழ் தூக்கி பின்னிக்க மாட்டேன். பின்னுங்க அவன் ஒரே தட்டு போயின்னு வந்துருவான். அதற்கு தண்ணி இருக்கிறேன். என் எனர்ஜி எப்போ போயிடுச்சுடா. அதுதான் எனர்ஜி சேவ் பண்ணு.
என்னை நம்பு. உனக்கு வராது. உன்னை நம்பன்டா, அவளை நம்பல்றா. யார் சேவ் பண்ண போறீங்க? எடுத்துட்டு வாடா. ஹலோ ப்ரோ, யார் சேவ் பண்ண போறீங்க? முருகன்னா ஜாயிட்டுல போறது. டேய், டேய். முருகன்ற யார் சேவ் பண்ண போறது? நீயா இவரா? இவரா அவரு? யாருக்கு இருக்கலாம் அவங்க சேவ் பண்ணுவாங்க. விடு. நண்பா, இருவரையும் நம்பினால்தான் குடும்பம் சுமுத்தாக செல்லும். புரிகிறதா? அட்ஜஸ்ட் பண்ணு. டேய், எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணு. எல்லாத்துக்கும் adjust பண்ணு. என்ன பண்ண சூப்பரா. சரி வந்தா பாத்துக்கோ. உடம்பு ஏற்கனவே வீக் ஆகிடுது. சரி சரி வர சாருமதி, உன்னை பார்க்கத்தான் ஓட்டோட்டமாக ஓடி வந்திருக்கிறார். உன் அந்தரங்க காதலன் ஆள வந்தான். பார்க்கத்தான் வந்தீங்களா? என்ன சந்தேகம்? எவ்வளவு நேரமா காத்திருப்பதுதானே காதலுக்கு அழகு சாதனை. என்ன மறந்துட்டீங்க? மறந்து விட்டேன் என்று நீ நினைக்கிறாய். அதுதான் கிடையாது. 365 நாட்கள், 12 மாதங்கள், 52 வாரங்கள், 7 நாட்கள், 24 மணி நேரம் உன் நினைவோடு இருக்கிறான் உன் அந்தரங்க காதலன். சத்தியமாக முதலில் என் இதயத்தில் குடிகொண்ட தெய்வம் அல்லவா? இந்த தெய்வத்தை மறந்தால் குடிப்பதற்கு கஞ்சி கூட கிடைக்காது சாருமதி. உலகமே நீதான். நீ கஞ்சி கிடைக்காதுன்ற வஜனத்துல இருக்கிறேன். நீங்க எப்போ வருவீங்கன்ற வஜனத்துல நான் இருக்கிறேன். காத்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா பல நாட்கள் உருண்டோடி விட்டது. ஐயோ, நாட்கள் மாறலாம், மாதங்கள் மாறலாம், வருடங்கள் மாறலாம். உன் மேல் வைத்த அன்பும் காதலும் பாசமும் என்றுமே மாறாது சாருமதி. வீட்டில் நீங்கள் இருந்தால் உங்களை நான் மறந்திருப்பேன். இதையுமே நீங்களாக இருக்கும் எப்படி மறக்க முடியும் சாருமதி? மறக்கவே சாருமதி, உன்னை பார்த்தவுடன் என் மனமானது எப்படி தெரியுமா கொந்தளிக்கிறது? சூறாவளி காற்று போல் கொந்தளிக்கிறது. சாருமதி, மூன்றாம் பிறவி போன்ற உன் நெற்றி, ஆப்பிள் போன்ற கண்ண, மாதுளை போன்ற உதடுகள், சக்க செவந்த இதழ்கள், செம்பவள கண்கள், பில் போன்ற புருவம், அகற்ற மார்பகம், என்ன நடை, என்ன உடை, இதுபோல் அழகு இந்த மணிபுரி நாட்டில் பார்த்ததே இல்லை. கொச்சிலை உண்மையாவா? சத்தியமாக கண்ணே களி அமுதே தேனே திணை மாவே தித்திக்க தெங்கடியே, ஓடாத வண்ணமலரே தகிட்டாத தெங்கடியே, வட்டாத வைகையே, ஈடில்லா வைரவே, இசைவான புயலே, உன்னை வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே இல்லை. சாருமதி, நட்சத்திரம் போல் பல உறவுகள் இருந்தாலும் நிலவை போல் நீ ஒருவள் இருந்தால் இந்த மணிபுரி நாட்டையே வென்று விடுவேன் சாருமதி. இன்பமே ஆ, உந்தனே
இப்படியே இருக்க வேண்டும் என்று ஆள வந்தால் மனம் துடிக்கிறது. கடமைகள் பல காத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்ன கடமை? முல்லை நாட்டு மன்னன் படைகளை கேட்டுக்கொண்டு போர் முனையில் சந்திக்காமல் எதிரம் அனுப்பியிருக்கிறார். ஆகையால் முப்படைகளை கேட்டுக்கொண்டு முல்லை நாடு போருக்கு செல்கிறேன். உன் எதிர்த்து விடைபெற்று செல்லலாம். தொட்டமாக ஓடி வந்து எப்ப போக போறீங்க? எதிர் செல்ல வேண்டும். ஏங்க இப்ப வேண்டாம், சாப்பிட்டுக்கிட்டு சாயந்தரமா போலாம். ஒரு மனிதனுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அதை விட கடமை முக்கியம். இளமையில் எவ்வளவு கஷ்டப்படுகிறானோ வாழ்நாளில் சந்தோஷமாக இருப்பார். புரிகிறதா? சரி. இளமையில் சோம்பாரியாகிவிட்டால் முதுமையில் கஷ்டத்தை தான் அனுபவிக்க வேண்டும். ஆமா ஆமா, புரிகிறதா? உண்மைதான். எனக்கு நீங்க போருக்கு போயிட்டு வாங்க, நல்லா பார்க்க வேட்டைய மாதிரி இருக்கிற. அப்படியா? ஆமா, அது ஒரு சிறந்த பேர். உன்னுடைய பொன்னான வாயினால் பொன்மொழிகளை உரைத்தால் போதும். சாருவதி ஒண்ணு இல்ல, நீங்க போருக்கு போயிட்டு வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆனால் என்றால் அதை சொல். அதற்கு விளக்கம் என்ன? அதை சொல். ஒண்ணு இல்ல, நீங்க மட்டும் அரண்மனை நல்ல சொகுசான வாழ்க்கை வாழ்றீங்க. நான் எப்ப அரண்மனைக்கு வருது? அதற்காக கண் கலங்குகிறாய், கண்ணீர் வடிக்கிறாய். அதற்கு நேரம் காலம் நெருங்கிவிட்டது சாருவதி. புரியவில்லை? முல்லை நாடு சென்று மோகன்ராஜை சந்தித்து போரில் வெற்றி அடைந்து விடுவேன் என்ற மன தைரியம் படைத்தளபதி ஆள வந்தானுக்கு ஆச்சரியமே. வெற்றி உங்களுக்கு தான். அப்படி இருக்கும் தருவாயில் மணிவரி நாட்டிற்கு வந்தவுடன் நான் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வேன். முப்பெரும் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி உன் நாட்டியத்தை வெளிப்படுத்தினால் போதும். நான் சொல்வதை போல் செய்து என்ன பண்ணிடும். ஆனால் மணிவரி நாட்டில் உன் பாதம் பட்டவுடன் அரண்மனையில் நான் சொல்வதை போல் செய்து முடிக்க வேண்டும். என்ன செய்யணும்? அருகாமையில் வந்தால் விளக்கமாக விளக்கு. பண்ண மாட்டேன். மங்கை நினைத்தால் எதையும் சாதிக்க பிறந்தவளே. உன்னை பற்றி எனக்குத்தான் ஒரு பெண் மனம் வைத்தால் வீணையும் விற்கலாம், அதே விரலால் விஷத்தையும் கலக்கலாம். உண்மைதான். உன்னால் முடியும். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஒரு பொம்பளையால நல்லா இருக்கிறதுக்கும், அந்த குடும்பம் குடிச்சோரா போறனா கூட ஒரு பொம்பளையால முடியும். உண்மைதான். நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இந்த வேலை செஞ்சா கொஞ்சம் ஏடகுறமா போகும். அருகாமையில் நான் இருக்கிறேன். அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க போருக்கு போயிட்டு வாங்க. இந்த வேலை செய்யறத கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அருகாமையில் நான் இருப்பேன். ஆனால் நான் தான் உன்னை அழைத்து வந்தேன் என்று எவருக்கு தெரியாது. நமது லீலைகள் போக போகத்தானே தெரியாது. சரி சரி, நான் காட்டி நாட்டில் பாதம் படிந்தவுடன் உன் லீலைகளை காட்ட வேண்டும். நான் காட்டுறேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம். மறுபடியுமா? என்ன உனக்கு? நீங்க போருக்கு போயிட்டு வர எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்ல முடியாது. உண்மைதான். அதனால ஒரு 1/2 மணி நேரம் ரூம்ல இருந்துட்டு போறேன். உன்னுடைய கவலைகளையும் சூழ்நிலைகளையும் அறிந்து புரிந்து தெரிந்தவன் முப்படை தளபதி ஆள வந்தான். இவ்வளவுதானே. காலையில் பூப்புப்பது கள்ளிப்பூ, மாலையில் பூப்புப்பது மல்லிப்பூ. உனக்கம் எனக்கம் இரவு பூப்புப்பது எப்படி செல அந்த கோபுர குயிலும் சேவையும் படிக்கிறது பாட்டு. நீங்க பதில் சொல்ல மாமா மயங்கிடலாம்.